ஓகே, எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். நாங்கள் இன்றைக்கு வந்து கிரேட் 10 லாஸ்ட் டேர்முக்குரிய ஒரு கொஸ்டின் பேப்பரை தான் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். அதாவது வடக்கு மாகாணத்தால் நடத்தப்பட்ட வடக்கு மாகாணத்துல தேர்ட் டேர்ம் 2015 நடந்த தேர்ட் டேர்முக்குரிய ஒரு கொஸ்டின் பேப்பரை தான் இங்க தந்திக்கிறேன். சரியா? அப்ப நாங்க இப்ப செய்ய போற கொஸ்டின் பேப்பர் வந்து கிரேட் 10க்குரியது, அடுத்தது தேர்ட் டேர்முக்குரியது. சரியா? 2015 நடந்தது. சரியா? அப்ப அதுல பார்ட் 1 பகுதிக்குரிய கொஸ்டின்ஸ் தான் நாங்க செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு இருக்கிறோம். அப்ப இதுல வந்து நாங்க எங்களுக்கு 7 மாணவர்களுக்கும் மேக்சிமம் நாங்க இந்த வீடியோல செய்ய பாக்குறோம். சரியா? பேலன்ஸ் ஆகிக்கிற கொஸ்டின்ஸை வந்து நாங்க இன்னொரு வீடியோல அப்லோட் பண்றோம். சரியா? ஓகே, அப்ப நாங்க வந்து இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். சரியா? அப்ப இதுல முதலாவது கொஸ்டினை பாத்தீங்கன்னா, முதலாவது கொஸ்டின் கேட்கப்பட்டிருக்கிற தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட 3 பேரிராட்சிய முறை பாகுபாட்டை அறிமுகம் செய்தவர். சரியா? அப்ப இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரியும், உங்களோட கிரேட் 10 13வது யூனிட், அதாவது உயிர்கோளம் என்ற பாடத்துல வரக்கூடிய கேட்கப்பட்டிருக்கிற ஒரு கொஸ்டின். சரியா? அப்ப இதுல வந்து உங்களுக்கு தெரியும், பாகுபாடு அந்த பாடத்தை எடுத்துக்கொண்டால் அதுல முக்கியமாக அந்த பாகுபாட்டோட வரலாறு, அதாவது அந்த பாகுபாடு எப்படி ஸ்டார்ட் ஆயினது, எந்தெந்த விஞ்ஞானிகள் எதை எதை அறிமுகம் செஞ்சன்றதை வந்து அது கிளியரா இருக்கணும் உங்களுக்கு. சரியா? அப்ப அதை பத்தி நான் டீப்பா இப்ப செல்ல போனோம்னா அதுக்கு ஒரு டைம் ஒன்று எடுக்கும். சரியா? அப்ப நாங்க மெயினா இந்த கொஸ்டினுக்குரிய பகுதியை மட்டும் குயிக்கா மீட்டல் செஞ்சு கொண்டு போவோம். சரியா? ஆகவே வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் எடுத்தீங்க என்றால் இதுல 3 பேரிராட்சிய முறை பாகுபாடு. சரியா? அப்ப இதுல வந்து ஒவ்வொரு விஞ்ஞானியும் எடுத்து பாத்தீங்க என்றால் முதலாவது ஆப்ஷன் அரிஸ்டோட்டில். அரிஸ்டோட்டில் என்ற விஞ்ஞானி வந்து இந்த பாகுபாட்டுல என்ன பங்களிப்பை செஞ்சார் என்றால், முதன்முறையாக பாகுபாடு என்ற ஒரு சொல்லு, அதாவது முதன்முறையா பாகுபாட்டை செய்தவர் யார் என்றால் இந்த அரிஸ்டோட்டில் விஞ்ஞானி தான். சரியா? அவர் செய்யற பாகுபாட்டு முறை வந்து பிறகு காலத்துல வந்து ஏற்றுக்கொள்ளப்படாம போயிட்டு, அதாவது அவர் செஞ்ச பாகுபாடு முறை செயற்கை முறை பாகுபாடு. சரியா? அப்ப அந்த பாகுபாடு முறை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் முதலியா பாகுபாட்டை அறிமுகப்படுத்தினவர் யாரு? அரிஸ்டோட்டில் விஞ்ஞானி. சரியா? அவர் செஞ்ச பாகுபாட்டு முறை செயற்கை முறை பாகுபாடு. சரியா? அடுத்து 2வது ஆப்ஷன் தந்திருக்கிற கெரோலஸ் லீனியஸ். அப்ப இவர் ஒரு முக்கியமான ஆள். அப்ப இந்த கெரோலஸ் லீனியஸ் பாகுபாட்டு முறைதான் சரியான முறை, அதாவது அவருடைய பாகுபாட்டு முறை இயற்கை முறை பாகுபாடு. இயற்கை முறை பாகுபாடு என்றது என்னென்றால், அங்கிகளோட உள்தோற்ற இயல்புகளையும் வெளித்தோற்ற இயல்புகள் ரெண்டையுமே வந்து கன்சிடர் பண்ணி, அதாவது ரெண்டையுமே கருத்தில் கொண்டு செய்யப்பட்டதுதான் சரியான பாகுபாடு. அதுதான் நாங்க இயற்கை முறை பாகுபாடுன்னு சொல்றோம். அந்த இயற்கை முறை பாகுபாடு செஞ்சவர் இந்த கெரோலஸ் லீனியஸ். அதே போல கெரோலஸ் லீனியஸை பத்தி இன்னொரு பங்களிப்பும் செஞ்சிருக்காரு. அதுதான் இருசொற் பேரீடு. இந்த இருசொற் பேரீட்டு முறை, அங்கிகளுக்குரிய இருசொற் பேரீட்டு முறை அறிமுகம் செஞ்சவரும் இந்த கெரோலஸ் லீனியஸ் தான். சரியா? அப்ப இந்த 2 முக்கியமான பாயிண்ட் கெரோலஸ் லீனியஸ் பத்தி தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. அடுத்தது கால்வூஸ் என்ற விஞ்ஞானி தான் இந்த 3 பேரிராட்சிய பாகுபாட்டு முறையை அறிமுகப்படுத்தினது. சரியா? அப்ப இந்த பேரிராட்சியம் என்ற சொல்ல அறிமுகப்படுத்தின பெருமையும் வந்து இந்த கால்வூஸுக்கு தான் இருக்கிறது. சரியா? அப்ப பேரிராட்சிய பாகுபாட்டு முறை யார் அறிமுகப்படுத்தினா? கால்வூஸ். இந்த பாகுபாட்டை தான் நாங்க தற்காலத்திலையும் பயன்படுத்தி கொண்டு நிற்கிறோம். சரியா? அதாவது இயற்கை பாகுபாட்டுக்கு கீழே 3 பேரிராட்சிய முறை பாகுபாட்டை நாங்க என்ன செய்யறோம்? யூஸ் பண்ணி கொண்டு நிற்கிறோம். சரியா? அப்ப இதுல நல்லா விளைக்கொள்ளணும், நாங்க இப்ப பயன்படுத்துற பாகுபாட்டு முறை இயற்கை பாகுபாட்டு முறை. அதுல எந்த இது என்றால் யார்ட இதை பின்பற்றோம் என்றால் இந்த கால்வூஸ் குறியதான் பின்பற்றோம், அதாவது 3 பேரிராட்சிய முறை பாகுபாட்டை. சரியா? அப்ப 3 பேரிராட்சிய பாகுபாட்டு முறையும் எதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது? இயற்கை பாகுபாட்டை என்ன செய்யுகிற அதுல பின்பற்றிருக்கிற, அதாவது உட்தோற்றியல்பையும் வெளித்தோற்றியல்பையும் கருத்தில் கொண்டுதான் இந்த 3 பேரிராட்சிய பாகுபாட்டு முறை செய்யப்பட்டது. அப்ப இந்த 3 பேரிராட்சிய முறை பாகுபாட்டை செஞ்சவர் யார் என்றால் கால்வூஸ். சரியா? அப்ப அந்த 3 பேரிராட்சியங்களும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். என்ன? பேரிராட்சியம் பாக்டீரியா, பேரிராட்சியம் ஆர்க்கியா, பேரிராட்சியம் யூக்கரியா. சரியா? அப்ப அடுத்தது வந்து ரோபர்ட் விட்டாகர் எடுத்துக்கொண்டா அவர் வந்து 5 இராச்சிய பாகுபாட்டு முறைக்குரியவர். சரியா? அப்ப முதலாவது விஷயம் 5. சரியா? 5. அடுத்தது ரோபர்ட் விட்டாகர் என்னன்னா இராச்சிய பாகுபாடு. அப்ப 5 இராச்சிய பாகுபாடு தான் இந்த ரோபர்ட் விட்டாகருக்கு உரியது. ஆகவே இதுல கேட்ட கொஸ்டினுக்குரிய ஆன்சர் கால்வூஸ். சரியா? அப்ப நாங்க 2வது கொஸ்டினுக்கு போவோம். 2வது கொஸ்டினை பாத்தீங்கன்னா என்றால், மனித உடலில் திணிவு நூற்று வீத அமைப்பில் அதிக அளவில் காணப்படும் பிரதான மூலகம். சரியா? அப்ப பிரதான மூலகம் என்று சொல்லிக்கொள்ள உங்களுக்கு 6 பேர் யாபகத்துல வரணும். சரியா? அதாவது பிரதான 6 மூலக உயிரங்கியில காணப்படுறது யார் என்றால் கார்பன், ஐதரசன், அடுத்தது ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ். சரியா? லெட்டர்ஸ் கொஞ்சம் இதாகிக்கிறேன். சரியா?
பொஸ்பரஸ், அடுத்தது வந்து கந்தகம். சரியா? அப்ப இந்த 6 பேரும் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும்? கட்டாயம் யாஃபோத்துல இருக்கணும். சரி, இந்த 6 மூலகங்களும் பிரதான 6 மூலகங்களுக்கு ஏற்றென்றால் இதை உங்களுக்கு எழுதுறதுக்கு தெரியணும். சரியா? இப்ப அடுத்து இப்ப இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு கேட்கப்பட்டது என்னென்றால் அந்த கேள்வி அல்ல. இந்த 6 மூலகங்களையும் அதிக அளவு யாரு காணப்படுவார் என்றால் ஆக்சிஜன். அதாவது கிட்டத்தட்ட 65% காணப்படும். சரியா? இது வந்து நான் வெளியிலிருந்து தேடிக்கொண்டு வந்து சென்ன ஒன்றுமல்ல, உங்களோட புக்ல இருக்கிற விஷயம் தான். அப்ப அதைத்தான் நான் சொல்ல வரேன் என்னடா, நீங்க புக்கை ஒழுங்கா படிச்சிருந்தாலே உங்களுக்கு இந்த உயிரியல் பகுதிக்குரிய கேள்விகளுக்கு நேரடியாக என்ன செய்யலாம், ஆன்சரை எழுதலாம். சரியா? மத்த கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருந்தாலும் இந்த பாடத்துக்குரியது வந்து உங்களோட புக்ல வந்து உங்களுக்கு போதுமாக இருக்கும். சரியா? அப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட முதலாவது பக்கத்துல இருக்கும் கிரேட் எண்ட். சரியா? அதாவது ஆக்சிஜன் தான் என்ன செய்யும், அதிக அளவு காணப்படுது, கிட்டத்தட்ட 65%. அப்போ ஆக்சிஜனுக்கு தான் ஆகவும் அதிகமா காணப்படுறது. ஆக்சிஜனுக்கு அடுத்தபடியாக யாரு காணப்படுறது பாருங்க, 18% கார்பன் காணப்படுறாரு. அப்ப அதோட சதவீதம் அவ்வளவு முக்கியம் என்று சொல்ல மாட்டேன். சரியா? ஆனா ஆக்சிஜன் சதவீதம் முக்கியமா தேவைப்படுது. சரியா? ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதாவது ஆக்சிஜனுக்கு கூட 2வது கார்பன், 3வது ஹைட்ரஜன் காணப்படுற விஷயம். சரியா? அப்ப இந்த விஷயம் ஓகே தானே? அப்ப 2வது கொஸ்டினுக்குரிய ஆன்சர் வந்து ஆக்சிஜன். சரியா? அடுத்தது வந்து 3வது கேள்வி. 3வது கேள்வியை பாருங்க, மாணவன் ஒருவன் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி. அப்ப இந்த மாதிரி கேள்வியில போற நீங்க என்ன செய்யணும், இதுகளை அந்த டைம்ல நீங்க என்ன செய்யணும், அந்த இத நோட் பண்ணிக்கொள்றதுக்கு வேணும். சரியா? நோட் பண்ணிக்கொள்ள வேணும் என்றது என்னென்றால் அந்த படத்தை, அதுக்குரிய ஸ்கெட்சை நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் போட்டுக்கொள்ள வேணும். சரியா? அப்ப அதுக்குரிய நாங்க ஸ்கெட்சையும் வந்து போட்டுக்கொண்டே போவோம். சரியா? கேட்டுக்கிற கேள்வி என்ன சொல்லிக்கிறான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்ப இதுல சொல்லிக்கிறான், ஒரு மாணவன் ஒருவன் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியான். அப்ப கிழக்கிலிருந்து மேற்குனா என்ன, இது சைடு சொல்லி எடுப்போம் தானே? சரியானே? இதானே கிழக்கு. இதை வந்து நாங்க ஒரு திசைகோளம் எடுத்த ஒரு இதோண்டு வரைஞ்சா வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு. சரியா? அப்ப இது வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்தென்றால் இது இந்த இடத்துல இருந்து பார்த்தா இது வந்து என்ன, மேற்கு திசையில இருக்கும். சரியா? கிழக்குல இருந்து மேற்காக இருக்கிற. சரியா? அப்ப கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி எவ்வளவு போறாராம், கிழக்கு இருந்து மேற்கு நோக்கி 30 மீட்டர் போறாராம். கிழக்கு இருந்து 30 மீட்டர் போறாராம். சரியா? அப்ப இந்த பாதையிட நீளம் நாங்க 30 மீட்டர்னு சொல்லி எடுத்துக்கொள்வோம். சரி, இந்த பாதையிட நீளம் 30 மீட்டர். இங்கிருந்து போறாரு, இங்கிருந்து இங்கே வரங்கன்னு போறேன்னு எடுப்போம். சரியா? இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏழு என்ற இடத்துல இருந்து பி என்ற இடத்துக்கு வந்து போறாரு 30 மீட்டர். சரியா? இதுல மொத்த நீளமும் பேய்த்துட்டு இங்கிருந்து இங்கே போறாரு, பேய்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கான்னு சொல்லி பார்ப்போம். அங்கிருந்து கிழக்கு நோக்கி 2 நிமிடத்தில் 20 மீட்டர் தூரம் சென்றான். இப்ப என்ன செய்யறாரு, ஏல இருந்து பிக்கு போன பிறகு திரும்பி நடக்க தொடங்குறாரு. அதாவது எதிர் திசையில நடக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. சரியா? இப்ப எதிர் திசையில நடக்க ஸ்டார்ட் பண்றாரு. அதுல டைம் எல்லாம் சந்திக்கிறான். ஆனா டைம் எல்லாம் இங்க என்ன செய்யல, முக்கியம் இல்லை. ஏன்னா இங்க வேகம் கதை ஒண்ணு கேட்கல தானே, நேரடியா இடப்பெயர்ச்சியையும் தூரத்தையும் தான் கேட்டுக்கிறான். ஆகவே எங்களுக்கு இது மட்டும் போதுமானது. சரியா? அப்ப என்ன செஞ்சுக்கிறான், 20 மீட்டர் நடக்கிறானா பின்னோக்கின திசையில. சரியா? அப்ப அதே பாதையில என்ன செய்யறாரு அவரு, இப்ப இந்த சைடுக்கு வராரு. ஏன், இப்ப கிழக்கு நோக்கி தானே, ஆகவே கிழக்கு நோக்கி வராரு. வெஸ்ட் கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி. இப்ப எவ்வளவு வாராராம் பாருங்க, 20 மீட்டர் தூரம் வராராம். அப்ப உதாரணத்துக்கு நாங்க எடுப்போம், இங்கிருந்து இந்த பியில இருந்து தானே ஸ்டார்ட் ஆகுறாரு. அப்ப அங்கிருந்து இங்கேக்கு 20 மீட்டர் என்று எடுப்போம். சரியா? அங்கிருந்து இங்கே வரங்காட்டும் வந்திருக்கிறாரு. ஏண்டா இவ்வளவு தானே 30, அப்ப இன்னும் ஃபுல்லா வந்து முடியல, 20 மீட்டர் தான் திரும்பின பாதையில வந்திருக்கிறாரு. சரியா? இப்ப வந்து கேட்டுக்கிற கொஸ்டினுக்கு வருவோம். சரியா? இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறான், இவர் சென்ற தூரத்தையும், சரியா, இவர் சென்ற தூரத்தையும் இடப்பெயர்ச்சியும் தரட்டாம். அதாவது முதலாவது காணப்படுறது இடப்பெயர்ச்சி ஆகிக்கும், அடுத்தது வந்து தூரமா ஆகிக்கும். சரியா? முறை என்று சொல்லிக்கிறான் தானே, அப்ப அது ஒரு முக்கியமான விஷயம். சரியா? அப்ப சரி, இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப நாங்க பார்ப்போம் என்னன்னு, இதை வச்சுக்கொண்டு பார்ப்போம். இதை நாங்க ஸ்கெட்ச் ஒன்று போட்டுதான் தானே. அப்ப முதலாவது இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிப்போம். சரியா? முதலாவது இடப்பெயர்ச்சியிட முதலாவது தூரத்தை கண்டுபிடிப்போம். தூரம் ஈஸியான விஷயம். சரியா? தூரம் என்றது என்னென்றால் அவர் நடந்து போன பாதையை ஃபுல்லா நீங்க என்ன செய்யணும், கூட்டுத்தொகை மாதிரி. அவர் நடந்து போன பாதையில மொத்த நீளம் என்ற மாதிரி. அப்ப மொத்தமா இவர் எவ்வளவு நடந்திருக்கிறாரு, இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வந்து பி வரங்காட்டும் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி இங்கே வரங்காட்டும் வந்திருக்கிறாரு. இந்த புள்ளி எங்களுக்கு வேணுமெண்டா என்ன செய்யலாம், இந்த புள்ளி எங்களுக்கு சி என்று எடுத்துக்கொள்ளலாம் வேணுமெண்டா. சரியா? ஓகே, இதை வந்து இந்த புள்ளி நாங்க சி என்று புரிஞ்சு கொள்ளலாம். சி வரங்காட்டும் வராது, ஏல இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து சி வரங்காட்டும் வராது. சரியா?
இப்ப இவர் மொத்தமாக பயணம் செய்தது எவ்வளோ 30 20 மொத்தமாக 50 மீட்டர். அப்ப இதைத்தான் நாங்க என்னன்னு சொல்றோம், இதான் என்ன இவர் பயணம் செய்த தூரம், அதாவது பயணம் செய்த மொத்த நீளம். சரியா, இவரை திசைகள் இல்ல, இவரோட எண்ணிக்கணியமாகவே திசைகள் குறிக்கிறல்ல. இப்ப அடுத்த முக்கியமான விஷயம் தான் இடப்பெயர்ச்சி. அப்ப இந்த இடப்பெயர்ச்சி என்றது முக்கியமா உங்களுக்கு தெரியணும். இடப்பெயர்ச்சி ஒன்று எப்படி காணலாம், சரியா, இடப்பெயர்ச்சி ஒன்றை எப்படி காண்ற விஷயம், சாரி, இப்ப நாங்க பார்ப்போம் இடப்பெயர்ச்சி ஒன்றை எப்படி காண்ற சொல்லி விஷயத்த நாங்க பார்ப்போம். சரியா, இப்ப தூரம் சரிதான் 50 மீட்டர். இப்ப இடப்பெயர்ச்சி காண்றதுக்கு முதலாவது நீங்க என்ன செய்யணும் என்றால், இவரது ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் கண்டுபிடிக்கணும். இவர் எங்க ஸ்டார்ட் பண்ணாரு, இந்த ஏ என்ற இடத்துல. அப்ப இதுதான் அவருக்குரிய என்ன, இதுதான் அவருக்குரிய ஆரம்ப புள்ளி, இதுதான் அவருக்குரிய ஆரம்ப புள்ளி. இவர் இறுதி புள்ளி எங்க, இப்ப இவர் இறுதியா எங்க நிக்கிறாரு, இந்த இடத்துல நிக்கிறாரு. சரியா, இந்த ரெண்டுக்கும் இடையிலான நேரடி தூரம் தான் என்ன, இடப்பெயர்ச்சி என்று சொல்றது. சரியா, ஆகவே இங்கிருந்து இங்கே எங்களுக்கு தெரியும் 30, இங்கிருந்து இங்கே எங்களுக்கு தெரியும் 20. ஆகவே இது எவ்வளவு ஆயிக்கணும், இது எவ்வளவு ஆயிக்கணும், இது 10 மீட்டரா ஆயிக்கணும். சரியா, ஆகவே இப்ப எங்களுக்கு தெரியும் இடப்பெயர்ச்சியோட பெருமானம் எத்தனை, 10 மீட்டர். சாரி, இதுல ஓகே, இப்ப இடப்பெயர்ச்சி எங்களுக்கு தெரியும் எத்தனை, 10 மீட்டர் தெரியும். இப்ப என்ன விஷயம் என்றால், இடப்பெயர்ச்சி என்றால் ஒரு காவிக்கணியம். ஆகவே அதுக்கு நாங்க என்ன செய்யணும், ஒரு திசை ஒன்றும் குறிப்பிடணும். ஆகவே இந்த திசை எப்படி மார்க் பண்றது, எப்படி திசை மார்க் பண்றதுன்னா, அவர் இறுதியா காணப்படுற இடத்திலிருந்து அவரோட ஆரம்ப புள்ளி எந்த திசையில இருக்கிறன்னு சொல்லி பார்க்கணும். சரி, எந்த திசையில இருக்கிற, சி என்ற இடத்துல இருந்து ஏ என்ற இடம் கிழக்கு திசை, அதாவது இந்த சைடுல இருக்கிற. ஆகவே இந்த சைடுல ஒரு அம்புக்குறி ஒன்று போட வேணும். சரியா, இந்த விஷயம் ஓகே தானே உங்களுக்கு. அப்ப இப்ப ஆன்சரை கொடுக்கல தானே, எத்தனாவது ஆன்சர் வரும், ஃபர்ஸ்ட் இடப்பெயர்ச்சியை கொடுக்கணும். அதாவது எவ்வளவு இடப்பெயர்ச்சி, 10 மீட்டர். ஓகே, கிழக்கு திசையில. அடுத்தது என்ன, அவரோட தூரத்தை கொடுக்கணும், அதாவது 50 மீட்டர். ஆகவே இது சரியான ஆன்சர் 4வது ஆன்சர். சரியானே, ஓகே. இப்ப நாங்க ஓகே, இப்ப நாங்க என்ன செய்வோம் என்றால் 4வது கேள்விக்கு போவோம். சரியா, அப்ப இதுக்கு 3வதுக்கு 4வது ஆன்சர். சரி, இப்ப அடுத்தது அருகில் காட்டப்பட்டுள்ள நியூக்ளியோடைட் அமைப்பில் ஏ குறிக்கும் பொஸ்பேற்று வெள்ள பதார்த்தம். சரியா, வெள்ள பதார்த்தம் யாருன்னு தான் கேட்டீங்க. சரியா, ஓகே. இப்ப நியூக்ளியோடைட் செல்ல போல இது டிஎன்ஏ ஆயிக்கலாம் அல்லது ஆர்என்ஏ ஆயிக்கலாம். சரியா, ரெண்டால ஒரு ஆளா ஆயிக்கலாம், எங்களுக்கு இன்னும் தெரியாது. சரியா, டிஎன்ஏ ஆயிக்கலாம் அல்லது ஆர்என்ஏ ஆயிக்கலாம். இவங்க 2 பேரும் தானே நியூக்ளியோடைட் நீங்க படிச்சிருக்கிறது. சரியா, அப்ப இவங்க 2 பேர்ல ஒரு ஆளா ஆயிக்கலாம். சரியா, அப்ப இங்க 2 பேர் எடுத்திருந்தால் அவங்கள்ட்ட ஓகே, இவங்க எல்லாரும் ஈகத்தான் போறது. சரியா, பொஸ்பேற்று கூட்டம் ஈக போறது, நைதரசம் மூலம் ஈக போறது. அதே போல இந்த வெள்ளத்துக்குரிய பதார்த்தம் என்ன செய்யும், ஈக்கும். அப்போ ஒரு படத்தை இருந்தா இதுல குறிக்க தெரியணும் இந்த 3 பேரையும். சரியா, அப்ப பொஸ்பேற்று கூட்டம் சரி, நைதரசம் மூலம் சரி, இங்க ஒரு வெள்ள பதார்த்தம் ஒன்று ஈக்கும். சரியா, வெள்ளத்துக்குரிய ஒரு ஆளொண்டு ஈக்கும். சரியா, வெள்ளம் என்னன்னு தெரியும் தானே. சரி, அப்ப அந்த வெள்ள பதார்த்தம் யாருன்னு தான் கேட்டீங்க. அப்ப இந்த வெள்ளம் டிஎன்ஏல ஒரு வெள்ளமாயிக்கும், ஆர்என்ஏல இன்னொரு வெள்ளமாயிக்கும். சரியா, அப்ப ஆனால் ரெண்டுமே ஒரே வகைக்குரிய வெள்ளம் தான். ஆகவே எங்களுக்கு இங்க டிஎன்ஏ இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்என்ஏ இருந்தாலும் பரவாயில்ல, அதுதான் நம்ம நியூக்ளியோடைட் சொல்லி கேள்வியை கேட்டிருக்கிறான். சரியா, ஆகவே இதுல காணப்படக்கூடியது டிஎன்ஏக்கும் ஒரே வகைதான், ஆர்என்ஏக்கும் ஒரே வகைதான், வகை உண்டு. ஆனால் அந்த வகையில வித்தியாசமான ஆட்கள் 2. சரியா, அதுல நான் என்ன சொல்ல வரேன்னா நல்லா விளைவிக்கோங்க. 2 பேருக்குமே காணப்படுறது ஒரே வகையான ஆக்கள், அதாவது பென்டோஸ் வெள்ளம். பென்டோஸ் என்றது அந்த வகை. சரியா, அந்த பென்டோஸ் இவர்ல யார்ல டிஎன்ஏ எடுத்துக்கொண்டால் டியோக்சிரைபோஸ் பென்டோஸ் வெள்ளம் வரும் இந்த இடத்துல. சரியா, அதே ஆர்என்ஏ எடுத்துக்கொண்டால் ரைபோஸ் பென்டோஸ் வெள்ளம் வரும். சரியா, ஆகவே உங்கள்கிட்ட நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். சரியா, இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுக்குமே எந்த வகையான வெள்ள பதார்த்தம் இருக்கிற, பென்டோஸ் வகை. அந்த வகைக்குள்ள 2 வித்தியாசமான ஆக்கள் இருக்கிற. ஆர்என்ஏக்கு ரைபோஸ் ஈக்பார், ரைபோஸ் பென்டோஸ் வெள்ளம். டிஎன்ஏக்கு டியோக்சிரைபோஸ் பென்டோஸ் வெள்ளம். பாருங்க, 2லயுமே பென்டோஸ் இது வருது. சரியா, ஆகவே இங்க பொதுவா தானே கேட்டிருக்கிற. ஆகவே என்ன சரியான ஆன்சர், பென்டோஸ் சொல்லி கொடுக்கணும். சரியா, ரைட். அடுத்தது என்னென்றால் அடுத்த கேள்விக்கு போவோம், 5வது கேள்வி.
தீக்குச்சி வெடிமருந்து தயாரிப்புகளில் பயன்படும் மூலகம் எது? சரியா? அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் வந்து உங்களோட என்ன புக்ல நேரடியா இருக்கிற விஷயம். நீங்க புக்க ஒழுங்கா படிச்சிருந்தனாலே உங்களுக்கு என்ன செய்யலாம்? இது நேரடியா இருக்கிற விஷயம் புக்ல. சரியா? உங்களுக்கு வேணுமெண்டா இப்ப காட்டலாம். எத்தனாவது பாடத்துல வருமெண்டா உங்களோட யூனிட் 3. உங்களோட யூனிட் 3ல வரக்கூடிய ஒரு பகுதிதான் பாருங்க. நேரடியா இருக்கும் அந்த பாயிண்ட். சரியா? இதுல உங்களுக்கு தெரியும் மூலகங்கள் இடங்களுக்கு போனோம்னால் அதுல அல்லுலோகங்களுக்கு கீழ கந்தகத்தை பத்தி தந்திப்பான். சரியா? இப்ப கந்தகத்துக்குரிய பாயிண்ட்ஸை பாருங்க. கந்தகத்துக்குரிய பாயிண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு இங்க அதை பார்க்கக்கூடியதா இருக்கும். எந்த இடத்துல? தீக்குச்சி வெடி பொருள்களின் உற்பத்தி அப்படியே இருக்கிற நேரடியாக. சரியா? அடுத்த பயணம் என்ன செய்வான்? இதை கேள்வியை மாத்தி கேட்பான். என்ன செய்வான்? ரப்பரை வல்கனைசு படுத்த பயன்படும். என்ன? யாரு? கந்தகம். அப்ப இந்த மாதிரி என்ன செய்வான்? புக்ல இருக்கிற இந்த விஷயங்களை நேரடியா கேட்பான். சரியா? அப்ப இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் முக்கியமானது சொல்லி. சரியா? அப்ப நாங்க வந்து எங்க கிளாஸ்ல வந்து நாங்க கொடுத்திக்கிறோம் தானே. கிளாஸ்ல வந்து இதை ஷார்ட் நோட் மாதிரி செஞ்சு கொடுத்திக்கிறோம். சரியா? அதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கொள்ளணும். சரியா? ஓகே. அப்ப இதுல தீக்குச்சி வெடிப்பொருள் உற்பத்தி ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கிறேன். சரியா? இப்ப நாங்க வருவோம். இதுலயும் என்ன பாயிண்ட் இருக்கிறேன் பாருங்க. இங்கே அதே பாயிண்ட் தானே கேட்டிருக்கிற. தீக்குச்சி வெடிமருந்து தயாரிப்பில் பயன்படும் மூலகம் எது? கந்தகம். சரிதானே இந்த விஷயம்? ஓகே. 5வது கேள்வியும் சரி. 6வது கேள்விக்கு போவோம். படத்தில் காட்டப்பட்டுள்ள பொருள் ஒன்று இரு சாய்வான விசைகள் PQ பிரயோகிக்கப்படுகின்றது. விளைவுள் விசையின் திசையாக இருக்கக்கூடியது. சரியா? அப்ப அத விளைவுள் விசையோட திசையைத்தான் நீங்க உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிகிறது. இது ஒரு சிம்பிளான கேள்வி தானே. எப்படி நாங்க படிச்சுக்கிறோம்? எது சரி? ரெண்டு விஷயங்கள் தாக போல இப்படி ஒரு விஷயம் உதாரணத்துக்கு எடுப்போம். இப்படி ஒரு விஷயம் தாக்குறேன்னு எடுப்போம். ஏதோ ஒரு நீக்கிற ஒரு பொருள் ஒன்றுமே இல்ல. இந்த மாதிரி 2 விஷயங்கள் தாக்குது. சரியா? இப்ப இந்த 2 விஷயங்களாலையும் சரியா செய்யற வேலைய ஒரே விஷயம் செய்யறண்டால் அந்த விஷயத்துக்கு பேரு தான் விளைவுள் விஷயம் என்று சொல்றது. அதாவது 2ஆலேயுமே இவருக்கு விளைவுளாக கிடைச்ச ஒரு விஷயம் என்றால் என்ன? இந்த 2 பேரும் செஞ்சதால விளைவுல இவருக்கு கிடைச்ச தனி ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்கறது. சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு எடுத்திருந்தால் இது ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கிறேன். இந்த பாக்ஸ இங்கல ஒருத்தர் ஏ என்ற ஒருத்தர் 10 நியூட்டனோட தள்ளுறாரு. அதே போல பி என்ற ஒருத்தர் வந்து பி என்ற ஒருத்தர் 2 பேரும் சேர்ந்து ஏ என்ற ஒருத்தர் 10ஓடையும் பி என்ற ஒருத்தர் 20ஓடையும் தள்ளுறாரு. இப்ப இதுக்குரிய விளைவு விஷயம் கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? இந்த பொருளை தாக்குறது 30 நியூட்டன். 2 பேருக்கும் பதிலாக இங்க ஒரு ஆள் வந்து விஷயம் கொடுக்குறேன்னா அவர் எவ்வளவு கொடுக்கணும்? 30 நியூட்டன் கொடுத்தா சரி. அப்ப அதே விஷயம் தான் நீங்க என்ன இந்த 2 விஷயங்களுக்கும் பதிலாக அந்த 2 விஷயங்களின் விளைவாக வந்த தனி ஒரு விஷயம் எங்க தொழிற்படும்னா கேட்டது. பெருமானம் ஒண்ணும் கேட்கல. ஆகவே இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சரி, அந்த திசையை மட்டும் தான் கண்டுபிடிக்க சொன்னேன். அப்ப நாங்க இதுக்குரிய மெத்தட் படிச்சுக்கிறோம். இப்படி விஷயம் வர சிலைக்கு கட்டாயம் விளைவு விஷயம் எங்க தொழிற்படும் என்றால் இந்த 2 விஷயங்களுக்கும் இடையில. சரியா? இந்த 2 விஷயங்களுக்கும் இடையில. அப்ப இந்த 2 விஷயம் இப்படி இருந்தால் எப்படி விஷயம் இருக்கும்? விளைவு விஷயம் இடையால போகும். ஏதோ ஒரு இடத்தால போகும். இந்த இடத்தால போகலாம், இந்த இடத்தால போகலாம். ஆனால் கட்டாயம் என்ன செய்யும்? அதுக்கு இடையால போகும். சரியா? அப்ப இங்க பாருங்க 2 விஷயம் தாக்குற. இது பியா. இங்க பாருங்க இது பி என்ற ஒரு விஷயம். ஓகே. இது கியூ என்ற ஒரு விஷயம். கட்டாயம் என்ன செய்யும்? இதுக்குள்ள சரி ஒரு இடத்தால போகும். சரியா? அப்ப இங்க இருக்கிற ஒரே ஒரு நம்பர் என்ன? 4வது நம்பர். ஆகவே இதான் என்ன? இதுக்குரிய விளைவுள் விஷயம். சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். அப்ப அப்ப இது வந்து சரியாக நடுவுல போகணும்னா எப்படி இருக்கும்? சரியா நடுவுல போகணும்னா என்ன விஷயம்? இந்த 2 விஷயம் பருமன்ல எப்படி நீக்கணும்? சமனா இருந்தால் இவர் 30 இவர் 30 இவர் 40 இவர் 40 அப்படி பருமன்ல சமனான விஷயங்கள் பாதிக்கப்பட்டால் சரி நடுவால போகும். இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்தால போகும் இந்த இடைப்பட்ட பிரதேசத்துல. சரியான இந்த விஷயம்? ஓகே. 6வது கேள்வி முடிச்சுட்டு 7வது கேள்விக்கு வருவோம். களம் ஒன்றில் மென்சோவினால் எல்லைப்படுத்தப்படாத குண்டங்கம். சரியா? அப்ப இதுல முக்கியமான சொல்ல என்ன? எல்லைப்படுத்தப்படாத குண்டங்கம். மென்சோவினா எல்லைப்படுத்தப்படாத குண்டங்கம். ஒரே ஒரு குண்டங்கம் தான். சரியா? என்ன? யாரு? இரைபோசோம். சரியா? ரைபோசோம் என்று சென்றது வந்து ஒரு களம் ஒன்றுல மென்சோவால் வந்து எல்லாருமே சூழப்பட்டிருக்கும். ஒற்றை மென்சோவா ஆயிக்கலாம், இல்லாட்டி இரட்டை மென்சோவா ஆயிக்கலாம், டபுள் ஆயிக்கலாம், இல்லாட்டி ஒரு மென்சோவால் இல்ல டபுள் மென்சோவால. சரியா? ஆனால் ஒருத்தர் இருக்கிறாரு மென்சோவே இல்ல அவரை சுற்றி. அவர் தான் யாரு? ரைபோசோம். இந்த ரைபோசோம் தான் ஒரு களத்துல காணப்படக்கூடிய மிகச் சிறிய குண்டங்கம். சரியா? அது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். மென்சோவால் எல்லைப்படுத்தப்படாது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் ரைபோசோம் பத்தி? இவரு புரத தொகுப்பை செய்யற ஆள். சரியா? அப்ப இந்த 3 பாயிண்ட்களும் யாபத்துல வரணும். அடுத்த பயணம் இன்னொன்று பாயிண்ட கேட்பான். சரியா? இப்ப கேட்டீங்கன்னா மென்சோவா எல்லைப்படுத்தப்படாத குண்டங்கம். யாரு? ரைபோசோம். இலைமணி எடுத்துக்கொண்டால் இரட்டை மென்சோவால சூழப்பட்டிருக்கிறாரு இலைமணி.
கரு என்றவரும் என்ன இரட்டை மென்சுவால சூழப்பட்டிருக்கிறாரு. அப்ப இவங்க எல்லாரும் என்ன இரட்டை மென்சுவால சூழப்பட்டார்கள். யார் யாரு? கருவும் இலைமணியும். அப்ப இது இன்னொரு கேள்வியா வரலாம், வேறொரு கேள்வியா. இவங்க எல்லாம் இரட்டை மென்சுவால சூழப்பட்டார்கள். புன்வெட்டு எடுத்துக்கொண்டால் ஒரு மென்சோ தனி ஒரு மென்சோவால் சூழப்பட்டிருக்கிறாள். அந்த ஒரு மென்சோவுக்கு நாங்க ஸ்பெஷலா ஒரு பேர் ஒன்று கொடுக்கிறோம். என்ன பேர் கொடுக்கிறோம்? இழுவிசை ரசனை. இழுவிசை ரசனை என்ற ஒரு பேரை அதுக்கு நாங்க கொடுக்கிறோம் அந்த ஒற்றை மென்சோவுக்கு. சரியா? அப்ப இங்க கேட்ட கேள்விக்கு 7வதுக்கு 2வது ஆன்சர். சரி, 8வது கேள்விக்கு போவோம். 8வது கேள்வியில அயன் பிணைப்பிட ஒரு இயல்பாக கருத முடியாததான் கேட்டிருக்கிறான். அப்ப அது சரியா கவனமாக என்ன செய்யணும்? கவனமாக வாசிக்கணும். சரியா? இந்த பாயிண்ட கவனமா என்ன செய்யணும்? வாசிக்கணும். கருத முடியாது. சரியா? கருத முடியாததான் கேட்டிருக்கிறேன். அப்ப ஒவ்வொன்றா பார்ப்போம். நாங்க அயன் சேர்வைகள் படிக்கக்குள்ள நான் பார்த்தேன், எங்களுக்கு அயன் சேர்வை வந்து கொதிநிலை உருகுநிலையை வச்சு என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். இப்ப ஏ என்ற ஒருத்தர் இருக்கிறாரு, பி என்ற ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த ஏ என்றவருக்கு கொதிநிலையும் உருகுநிலையும் உயர்வா இருக்குது, பி என்றவரு கொதிநிலையும் உருகுநிலையும் ஏ விட குறைவாக இருக்குது, ஆகவும் குறைவா இருக்குது. அப்ப இதை வச்சுக்கொண்டு எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். எப்படி? ஏ வந்து அயன் சேர்வை இருக்கும். ஏனென்றால் அயன் சேர்வைக்கு தான் கொதிநிலை உருகுநிலை உயர்வாக இருக்கும். சரியா? ஆகவே முதலாவது இயல்பு சரி, அதாவது அயன் பிணைப்புக்குரிய இயல்பு. சரியா? ஆகவே அது ஆன்சரா வர இயலாது, கருத முடியாததையும் கேட்டிருக்கிறேன். 2வது பாருங்க, பெரும்பாலான சேர்வைகள் நீரில் கரையுமாம். அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். என்ன? அயன் சேர்வைகள் எல்லாருமே என்ன செய்யும்? நீர்ல கரையக்கூடிய ஆட்களா இருக்கும். சரியா? உதாரணமா சொல்லலாம், சோடியம் குளோரைட் கரியுப்பு என்ன செய்யும்? நீர்ல போட்டா கரையுது. சரியா? அது ஒரு உதாரணமா எங்களுக்கு சொல்லலாம், நீர்ல கரையும். ஓகே. அடுத்தது ஒன்றுக்கொன்று எதிரான ஏற்றம் பெற்ற அயன்களால் ஆனது. அதை என்ன சொல்ல வரான்? ஒத்தர் பிளஸ் இருந்தால் அடுத்தவர் என்ன செய்வார்? மைனஸ் ஆயிப்பாரு. ஒத்தர் மைனஸ் ஆயிருந்தா அடுத்தவர் பிளஸ் ஆயிப்பாரு. சரிதானே? அயன் பிணைப்புன்றதே என்ன? அயன்களுக்கு இடையில் வரும் பிணைப்பு. எந்த அயன்களுக்கு? பிளஸ் அயன்களுக்கும் மைனஸ் அயன்களுக்கும் இடையில் வரும் கவர்ச்சி விசை. சரியா? அதுதானே அயன் பிணைப்பு சொல்றது. ஆகவே பிளஸ் மைனஸ் அயன்கள் ஈக்கும் சொல்றது சரியான விஷயம். ஆகவே இங்க பிழையானது, கருத முடியாதது. எது ஈக்கும்? 4வது தான் ஈக்கும். வாசிக்கவும் தேவையில்லை. ஆனா இங்க கேள்விக்கு நான் விளக்கம் சொல்றதால நான் இங்க வாசிக்கிறேன். சரியா? எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு என்ன செய்யலாம்? விருப்பம்டா வாசிக்கலாம். சரியா? உங்களுக்கு கான்பிடென்ட் இருந்தால், உங்களுக்கு டெஸ்ட் 3 கான்பிடென்ட் இருந்தால் 4வது வாசிக்க தேவையில்லை, ஆன்சர் போகலாம். சரியா? 3வது 4வது வாசிப்போமே. என்ன சொல்லுகிறான்? இவை பெரும்பாலும் அறை வெப்பநிலையில் வாயு திரவ நிலையில் காணப்படுமா. இது எதுக்குரிய இயல்பு என்றால் பங்கீட்டு வழி சேர்வைக்குரிய இயல்பு. ஆகவே அயன் சேர்வைகள் எடுத்துக்கொண்டு அயன் சேர்வைகள் பொதுவாக எப்படி இருக்கும்டா திண்ம நிலையில தான் இருக்கும். திண்ம பளிங்குகளாக ஈக்க போகிற திண்ம நிலையில பொதுவாக காணப்படும் அறை வெப்பநிலையில. சரியா? ஆகவே இங்க வாயு திரவ நிலையில காணப்படுறது பங்கீட்டு வழி சேர்வை. ஆகவே அது இயல்பு வந்து இதுக்கு வரையிலாதானே, ஆகவே கருதப்படாது. 8வது 4வது. 9வது கேள்வி பாருங்க, வைரசுகள் தொடர்பாக சரியான கூற்று. சரியா? இதுவும் வந்து உங்களோட புக்ல இருக்கக்கூடிய விஷயம். புக்ல வர பாயிண்ட். புக்கை நீங்க சரியா படிச்சிருந்தா உங்களுக்கு இதுக்கு குயிக்கா ஆன்சர் எடுத்துட்டு போகலாம். சரியா? அப்ப உங்களுக்கு வந்து புக்ல எந்த இடத்துல வரும்னு சொல்லி தெரியுமா? எந்த இடத்துல வரும்? அந்த உயிரங்கியில இயல்புகள் படிக்க கொள்ள உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு புக்ல காட்டுறேன். சரியா? உங்களோட புக்ல யூனிட் 8 நினைக்கிறேன். சரியா? உங்களோட யூனிட் 8க்குரியது. சரியா? உங்களோட யூனிட் 8. உங்களோட யூனிட் 8 எடுத்துக்கொண்டால் அதுல நாங்க வைரஸ் சொல்லி ஒரு தனி ஒரு டைட்டில் கொண்டு இருக்கும். சரியா? தனி ஒரு தலைப்பு கொண்டு இருக்கும். சரியா? ஓகே. அப்ப அதுக்கு வருவோம். அப்ப அது பார்ப்போம். நாங்க புக்ல இருந்தே வந்திருக்கிற புக்க படிச்சா மட்டும் போதுமா, இல்லாட்டி வெளியில இருந்து இருக்கிற நோட்ஸ் தெரியணுமான்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஏண்டால் வந்து பாருங்க, வைரஸ்கள் நம்ம தனி ஒரு கெடுத்தது என்றால் எங்களுக்கு இப்ப இந்த கொரோனா சிச்சுவேஷன் அப்படியெல்லாம் மீக்கிறதானே. அப்ப அதால வைரஸ்களை பத்தின கேள்விகள் உங்களுக்கு என்ன செய்யலாம்? வரலாம். சரி? ஆகவே வைரஸை பத்தி நாங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். சரியா? ஓகே. இப்ப நான் பார்ப்போம் வைரஸ்களை பத்தி கொஞ்சம் குயிக்கா பார்த்துக்கொண்டே போவோமே. சரியா? அப்ப வைரசுகள் ஒரு பாயிண்ட் என்னென்றால் முக்கியமானது மிகச்சிறிய அங்கிகள். அது ஒரு பாயிண்ட். அடுத்தது இலத்திர நுண்ணுக்காட்டியால மட்டும்தான் இவர் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அதாவது ஒளி நுண்ணுக்காட்டியால பார்க்கறதுக்கு இயலாது. இது அடுத்த பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னென்றால் இதுல உயிருள்ள இயல்பு மீக்கும், உயிரற்ற இயல்பு மீக்கும். சரியா? உயிருள்ள இயல்பு என்னென்றால் அது காட்டக்கூடிய உயிருள்ள இயல்பு என்னென்றால் இனப்பெருக்கம். சரியா? அந்த இனப்பெருக்கம் செய்யறத மட்டும்தான் உயிருள்ள இயல்பா காட்டும். அதுவும் அந்த இனப்பெருக்கம் எல்லா சந்தர்ப்பத்திலையும் செய்யாது. எப்ப செய்யும்? ஒரு உயிருள்ள அங்கிக்கு உள்ளுக்கு உடம்புக்குள்ள இவர் போனால்தான் இவர் என்ன செய்வார்? அந்த இயல்பா காட்டுவாரு. சரியா? மற்றபடி வேறொரு இயல்பையும் என்ன செய்யாது. உயிரங்கிக்குரிய நாங்க இயல்புகள் 8 மட்டும் வாசிக்கிறோம், அதை ஒன்றையுமே காட்டாது இனப்பெருக்கத்தை தவிர. சரியா? இனப்பெருக்கம் தான் காட்டக்கூடிய ஒரே ஒரு உயிருள்ள இயல்பு. சரி, ஓகே. அதே எங்க காட்டுவார்? உயிருள்ள அங்கிக்குள்ள. சரியான இந்த விஷயம். ஆகவே உயிருள்ளவற்றுக்கும் உயிரற்றவற்றுக்கும் இயல்பை காட்டும். அது ஒரு பாயிண்ட். அடுத்த விஷயம் என்ன? இதுல டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ, அது முக்கியமா விளைக்கணும். டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ. சரி, ஒன்றோ டிஎன்ஏ ஈக்கலாம் அல்லது ஆர்என்ஏ ஈக்கலாம். சரியா? தனிய ஆர்என்ஏ மட்டும் ஈக்கும் என்று சொன்னாலும் கீழே, தனிய டிஎன்ஏ மட்டும் ஈக்குன்னு சொன்னாலும் கீழே,
டிஎன்ஏ ஆர்என்ஏ நீக்குன்னு சொன்னாலும் பிழை. சரியா? சரியான சொல்ல என்ன? டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ இருக்கலாம்னு சொன்ன விஷயம். அப்ப அதை வந்து அவன் கேட்கலாம். சரியா? அதை வச்சு கேள்வியா கேட்கலாம். சரியா? அப்ப அப்ப இந்த பாயிண்ட் சரியா? டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ இருக்கலாம் என்ற விஷயம். அடுத்த விஷயம் என்னென்றால் அனுசேப செயற்பாடு ஒன்றை காட்டாது. ஓகே. அடுத்து வந்து என்ன விஷயம்? இவங்க வந்து கட்டுப்பட்ட ஒட்டுண்ணிகள். யாரு? வைரசுகள். ஏன் அது செல்றால் இவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிருள்ள அங்கிட உடம்புக்குள்ள மட்டும்தானே செயற்படுது. ஆகவே வந்து இது உயிருள்ள அங்கி ஒன்றுக்கு வெளியில வந்து இவர் ஒரு பளிங்கா காணப்படுவார். உயிரற்ற ஒரு சும்மா ஒரு பளிங்கொண்டா இருப்பாரு. சரியா? ஆகவே உயிருள்ள அங்கிக்குள்ள மட்டும்தானே இவர் வேலை செய்யறாரு. ஆகவே இவர் வந்து கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கிறார். அவர் வாழுற இடம் வந்து கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர் என்னன்னு சொல்றோம்? கட்டுப்பட்ட ஒட்டுண்ணியல் என்று சொல்றோம். கட்டுப்பட்ட ஒட்டுண்ணியல் சொல்றது உயிருள்ளதுக்குள்ள மட்டும் வாழ்றதாலதான். சரி, இந்த விஷயமும் சரியானே. அடுத்தது உங்களுக்கு தெரியும், வைரசுகள் காட்டும் ஒரே ஒரு உயிருள்ள இயல்பு இனப்பெருக்கம். அதுவும் எங்க காட்டுவாரு? உயிருள்ள அங்கிக்குள்ள. சரி, அடுத்த விஷயம் என்ன? இதற்குரிய இந்த வைரஸால் ஏற்படுத்தப்படக்கூடிய நோய்கள் இருக்கும். அந்த சில விஷய நோய்கள் தெரிஞ்சுக்கணும் கட்டாயம். என்ன முக்கியமான நோய்கள்? கொஞ்சம் எய்ட்ஸ், தடுமல், இதுல வரக்கூடிய சாதாரண தடிமம் கூட என்ன வைரஸால வரக்கூடியது. சரியா? அடுத்து வந்து டெங்கு, இதெல்லாமே என்ன வைரஸுக்குரிய நோய்கள். அதே போல கொரோனா வைரஸ், அதுவும் வந்து என்ன கொரோனா அந்த டிசீஸ், கொரோனா அந்த இதுவும் என்ன வைரஸால ஏற்படுத்தப்படியதான். சரியா? அப்ப அதையும் வச்சு கேள்வியா கேட்கலாமண்ணா. அப்ப நாங்களும் எப்பயும் அப்டேட்டா இருக்கணும். சரியா? ரைட். இப்ப நாங்க வந்து என்ன செய்வோம்? கேள்விக்கு போவோம். சரியா? கேள்விக்கு போனோம்னால் பார்ப்போம் இதுக்கு ஆன்சர் ஈக்கான்னு சொல்லி. சரியா? வைரசுகள் ஆர்என்ஏ நியூக்ளிக் அமிலத்தை மட்டும் கொண்டவையாம். அதை எப்படி மட்டும் என்று சொல்லலாம்? இயலாதுதானே. ஆகவே இது பிழை. பாருங்க, வைரசுகள் கட்டுப்பட்டு ஒட்டுணியலாம். அது சரி. வைரசுகள் சுவாசத்தை மேற்கொள்ளுமாம். சுவாசத்தை மேற்கொள்ளும்? இல்ல. இனப்பெருக்கம் தானே, இனப்பெருக்கத்தை மட்டும் தானே செய்யும். சுவாசத்தை மேற்கொள்ளும் சொன்னதும் இல்ல. ஒளி நுண்ணுயிர்காட்டி மூலம் அவதானிக்கலாம். இயலாது. இலத்திர நுண்ணுயிர்காட்டியால மட்டும்தான் வந்து பாருங்க. இப்ப நாங்க பார்த்த அந்த கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லயே அப்படி எங்களுக்கு என்ன செய்யலாம்? ஆன்சருக்கு போயிலுமா இருக்கிறது. சரியா? இதுக்குரிய சரியான கூற்று என்ன? வைரசுகள் கட்டுப்பட்ட ஒட்டுண்ணியல் என்ற சரியான பாயிண்ட். சரியான இந்த விஷயமும் ஓகே. இப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம். 10வது கேள்வி. சரியா? 10வது கேள்வி வந்து நீங்க என்ன செய்யணும் என்றால் 10வது கேள்வி வந்து ஒரு மாடலான கேள்வி. இந்த மாதிரி கேள்வியை வந்து ஃபைனலுக்கு இது ஒரு உங்களுக்கு வந்திருக்கிற டேர்ம் பேப்பர்ல வந்த கேள்வி தானே. அப்ப இது வந்து டேர்ம் பேப்பர்ல வந்த கேள்வி தானே. ஆகவே வந்து என்னென்றால் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபைனல்ல வருமானு கேட்டிருந்தா ஃபைனல்ல வரதுக்கு சான்ஸ் குறைவு தான். சரியா? அப்போ நாங்க பிராக்டிஸ், இதுக்கும் பிராக்டிஸ் ஒன்று இருந்ததுன்னா எங்களுக்கு என்ன செய்யலாம்? செய்யக்கூடியதான் இருக்கும். இது பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. சரியா? என்ன விஷயம்? சரியா அந்த பாயிண்ட விளங்கி கொண்டா சரி. சரியா? இப்ப எங்களுக்கு தெரியும் இங்க ஒரு கதவு ஒன்று திறக்கிறாராம். சரியா? இது கதவு வந்து மொத்தம் 60 சென்டிமீட்டர் நீளம் மட்டும் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப இந்த 60 சென்டிமீட்டர் நீளத்தை எடுத்துக்கொண்டா, சரியா, அகலமான கதவு எடுத்துக்கொண்டா அந்த கதவுல நாங்க அந்த இது 60 சென்டிமீட்டர் என்னென்னு விளங்குதா உங்களுக்கு? நாங்க அந்த கைப்பிடியை செட் பண்றோம் தானே. அந்த கைப்பிடியை வந்து உதாரணத்தை வச்சுக்கோங்க. நான் எக்ஸ்ல ஒருக்க செட் பண்றேன், வைல ஒருக்க செட் பண்றேன், இசட்ல ஒருக்க செட் பண்றேன். சரியா? இதுதான் என்னென்றால் அந்த அந்த சரி ஓகே. அப்ப இதுல என்னென்றால் இந்த சரி இப்ப இதுதான் என்ன? இந்த கதவை பிக்ஸ் பண்ணிக்கிற அந்த மூளை. சரியா? அந்த மூலையில இருந்தான் ஒரு தூரமும் தான் இங்க தந்திக்கிற. சரியா? அப்ப இதுல அவன் கேட்கிற கேள்விக்கு வருவோம். இப்ப உங்களுக்கு இந்த படம் விளங்கிட்டானே. இப்ப இதான் அந்த கதவை பிக்ஸ் பண்ணிக்கிற அந்த மூளை. அதுல இருந்து அந்த கதவோட அகலம், இதுதான் கதவு. அதுல ஒவ்வொரு இடத்துலயும் வந்து என்ன செஞ்சிருக்கிற அந்த கதவோட மூலையில இதடிக்கிற இதட இடம், நடுவுல வந்து வை, எக்ஸ் இடம் இங்கிக்கிற. சரியா? ஓகே. இப்ப இந்த கேள்வி விளங்கிட்டு தானே உங்களுக்கு? சாரி, இந்த படம் விளங்கிட்டு தானே. இப்ப நாங்க பார்ப்போம் என்ன விஷயம் சொல்றான் என்றால், இந்த எக்ஸ் இடத்தால நீங்க இந்த கதவை தள்ளி திறக்கணும் என்றால் இந்த எக்ஸ் இடத்துல 60 நியூட்டனை கொடுக்கணுமா. சரியா? இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த கதவு திறக்கிற விஷயம் வந்து தனிய விஷயால மட்டும் நடக்கிற விஷயம் அல்ல. சரியா? தூரத்திலேயும் தங்கிக்கிறேன். நான் பார்த்து படிச்சுக்கிறேன் தானே, இதை கிளியரா படிச்சுக்கிறேன். சரியா? அப்ப இது என்னடா விஷய திருப்பத்தோட சம்பந்தப்பட்டது. ஏன்னா திரும்புற விஷயம்னா நீங்க நடக்குது. ஆகவே வந்து இங்க கட்டாயம் விஷய திருப்பத்தை தான் நாங்க என்ன செய்யணும்? பாவிக்கணும். சரியா? அதான் உடனே எடுத்துடணும் ஐடியா. சரியா? விஷய திருப்பம் தான் என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். சரியா? விஷய திருப்பம் அதுக்கு உங்களுக்கு என்னன்னு தெரியணும். விஷய திருப்பம் என்ன? இந்த பொருளை நாங்க திருப்புறோம்னா இவ்வளவு விஷய திருப்பம் தேவை. நாங்க இவ்வளவு விஷய தேவைன்னு சொல்றோம்ல. என்ன சொல்றோம்? இவ்வளவு விஷய திருப்பம் தேவைன்னு சொல்றோம். சரியா? இப்ப நாங்க எங்களுக்கு ஐடியா சொல்றோம் பாருங்க. சரியா? இப்ப அவன் கேட்கிற கேள்வி என்னென்றால், இங்க 60 நீட்டம் கொடுக்குறோம். கதவிட மூலையில இருந்து, அதாவது அந்த பிக்ஸ் பண்ற இடத்துல இருந்து 20 சென்டிமீட்டர் தூரமா இது. சரி? அதே போல இந்த இடத்துலயும் என்ன செய்யறான்? நாங்க விஷயங்களை பாவிக்க போறோம். அவன் கேட்கிறேன் என்றால் இந்த இடங்கள்ல என்ன விஷயம் நீங்க பாவிக்கணும் இந்த கதவை திறக்கணும் என்றால். சரியா? இப்ப நீங்க சிம்பிளா யோசிங்க.
நான் இங்க 60 நியூட்டனை பாவிக்க செல்ல இந்த 20 சென்டிமீட்டர் தூரம் ஒன்று இருக்கிறதால இங்க ஒரு விஷய திருப்பம் ஒன்று வந்திக்குமா இல்லையா? வந்திக்கும். அந்த விஷய திருப்பம் வந்து ஏதோ ஒரு பெருமானம் வந்திக்கும். சரி, அந்த பெருமானம் என்னன்னு சொல்லி பார்ப்போமே நாங்க. எக்ஸ்ல பாவிக்க போல எக்ஸ்ல பாவிக்க போல 60 நியூட்டன் விஷய திருப்பத்துக்கு என்ன சமன்பாடு? விஷய திருப்ப சமம் விஷய தர தாக்கக்கோடு. விஷயில தாக்கக்கோடு இப்படித்தானே இருக்கிறேன். அது இந்த தாக்கக்கோட்டில இருந்து இந்த புள்ளிக்கான என்ன செங்குத்து தூரம் எத்தனை? 20 சென்டிமீட்டர். ஆகவே அதை மீட்டர் மாத்தினா 0.2. ஆகவே எத்தனை ஆன்சர்? 60 120 12 நியூட்டன் மீட்டர். அப்ப 12 நியூட்டன் மீட்டர் என்ன விஷய திருப்பம். இந்த 12 நியூட்டன் மீட்டர் அந்த விஷய திருப்பம் இருந்தால் என்ன விஷயம்? எங்களுக்கு இந்த கதவை திருப்புறத்துக்கு இயலும். சரியா? இப்ப அவன் கேட்கிறான் என்னென்றால் இப்ப இந்த கதவை திறக்கணும்னா வைலேயும் இதெல்லாம் எவ்வளவு விஷயம் பாவிக்கணும்னு கேட்கிறேன். சரியா? இப்ப நீங்க என்ன சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு ஐடியா எங்களை போடலாவா? கதவை திறக்கணும்டா 12 நியூட்டன் மீட்டர் விஷய திருப்பம் இருந்தா சரி. அப்ப இந்த 12 நியூட்டன் மீட்டர் விஷய திருப்பத்தை இங்க எந்த விஷய பாவிச்சு எந்த அளவு விஷய பாவிச்சன் எடுக்கலும்னு சொல்லி கண்டுபிடிச்சால் எங்களுக்கு விஷய கண்டுபிடிச்சதுக்கு ஏழுமா இயலாவா? இந்த விஷய திருப்பத்தை கொடுத்தால் கதவை திறக்கலும், இந்த விஷய திருப்பத்தை கொடுக்கணும் என்றால் நாங்க எவ்வளவு விஷயம் நீங்க வயல பாவிக்கணும்னு சொல்லி கண்டா போதும் தானே. அப்ப அதை எப்படி காண்றன்னு பார்ப்போம். சரியா? உதாரணத்துக்கு எடுப்போம். என்ன வைய பாவிச்சு நாங்க என்ன செய்ய போறோம்? இப்ப கதவை திறக்க போறோம். சரியா? வைய பாவிச்சு திறக்க நான் என்ன கொடுக்கணும்? வைல தாக்குற விஷயம் எஃப் பண்ணி எடுக்கிறேன். எஃப் வை என்று எடுக்கிறேன். சரியா? எஃப் வை தர என்ன தூரம் எத்தனை? இங்க இருந்து இங்கேக்கு 40 சென்டிமீட்டர். ஆகவே 0.4 மீட்டரா இருக்கும். சரி, இப்ப இந்த ரெண்டு தான் என்ன? இந்த பெருக்கம் தான் என்ன? விஷய திருப்பம். இந்த விஷய திருப்பம் 12 இருந்தால் 12 நியூட்டன் மீட்டரா இருந்தால் இந்த 12 நியூட்டன் மீட்டராவே இருந்தால் எங்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த கதவை திறக்கலும் தானே. ஆகவே வந்து இந்த எஃப்ஐ எவ்வளவு ஆயிக்கணும்? இந்த எஃப்ஐ 12 0.4 பிரிச்சா என்ன ஆன்சர் வரும்? 124 30 நியூட்டன். 30 நியூட்டன் விஷயம் நீங்க பாவிச்சிருந்தால் 30 நியூட்டன் விஷயம் பாவிச்சிருந்தா வை என்ற இடத்துல உங்களுக்கு என்ன செய்யலும்? இந்த கதவை திறக்கிறதுக்கு இயலும். சரியா? ஆகவே எங்களுக்கு தெரியும் வை என்ற இடத்துல எவ்வளவு? 30 நியூட்டன் வரணும். சரியா? ஆகவே வை இதெல்லாம் கேட்டிருக்கிறது. அப்ப கட்டாயம் வைல எத்தனை ஈக்கணும்? 30 ஈக்கணும். ஆகவே முதலாவது ஆன்சர் வராது, இந்த ஆன்சரும் வராது, இந்த ஆன்சரும் வராது. சரியா? நேரடியா பாருங்க இந்த ஆன்சரை கொடுக்கலாம். சரியா? இப்ப எங்களுக்கு பாருங்க இதுக்கு தான் சொல்றேன் என்னன்னா நாங்க ஆன்சர்ல வெட்டி கொண்டு போனால் கடைசி நாங்க செய்யவும் தேவையில்லாம இருக்கிறோம். இதோட காணணுமா? தேவையில்லை. டெஸ்ட்டுக்கு 30 வரல தானே. ஆகவே ஒரு ஆன்சருமே வரல, 3ஆவது ஆன்சர் நேரடியா போலாம். அப்போ நாங்க இப்ப வந்து லைட்டா செஞ்சு பார்ப்போம். சரி, ஆன்சர் சரியா வருதாண்டு இதே போட்டு பார்ப்போமே. இதே போட கொள்ள பாருங்க. இதற்கு நான் உங்களுக்கு இங்க ஒரு இடம் ஒன்று இல்லாதால இப்ப நாங்க பார்ப்போமே. என்ன செஞ்சேன் நான்? இசட் பார்க்க போறோம். அப்ப இசட் வந்து நான் சாரி என்ன சொன்னேன்? இசட். இந்த இசட் இடத்தை பார்ப்போம். சரியா? இசட் இடத்துக்கு என்ன போடுவோம்? எஃப் இசட் ரைட் இன்டு எஃப் இசட் தர இப்ப தூரம் என்ன? இங்க இருந்து இசட்டுக்கானது 60 சென்டிமீட்டர். ஆகவே 0.6 விஷய திருப்பம் எவ்வளவு ஏற்படுத்தணும்? 12 நியூட்டன் மீட்டர். ஏன் 12 நியூட்டன் மீட்டர் இருந்தா எங்களுக்கு இந்த கதவை திருப்பலாம். சரியா? ஆகவே வந்து நாங்க இப்ப எதையும் காண வேண்டியிருக்கிற எஃப் வை எஃப் இசட கண்டுட்டா சரிதானே. எஃப் இசட் எத்தனை வாரம்னு பார்ப்போம். எஃப் இசட் சமன் என்னண்டு வரும்? 12 0.6 என்ன செய்யணும்? பிரிக்கணும். பிரிச்சனா என்ன? 120/6. ஆகவே 120 6ஆல பிரிச்சா 20 நியூட்டன் விஷயம்னு சொல்லி வருதா இல்லையா? வருது. ஆகவே வந்து இந்த கேள்விக்குரிய ஆன்சர் என்ன? 30 நியூட்டனும் 20 நியூட்டனும் என்ற விஷயம். சரிதானே இந்த விஷயமும்? ஓகே. அப்ப 10வது கேள்வியும் சரி. 10வது கேள்வியும் சரி. ஓகே தானே? சிம்பிளா செய்யலாம் தானே? அடுத்தது நாங்க 11வது கேள்விக்கு போவோம். சரியா? 11வது கேள்வி எடுத்துக்கொண்டா செவ்வென்பு மச்சை உருவாக்கத்துக்கு காரணமான விட்டமின் யாது? சரி, விட்டமின் வகை. அப்ப இதுவும் என்ன? நேரடியா புக்ல இருந்து வரக்கூடிய ஒரு கேள்வி. எங்களுக்கு தெரிஞ்சுக்கோன்னு நான் சொல்லிக்கிறேன். விட்டமின்களை பத்தி முக்கியமான பாயிண்ட்கள், அவங்களோட இயல்புகளையும் அவங்களோட குறைபாடுகளையும் வந்து அதே முக்கியமானதுல பார்த்துக்கொண்டு இருக்கணும். சரியா? அப்ப எங்களுக்கு தெரியும் இதுல எங்களுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு சரியா சரி இப்ப நாங்க பார்ப்போம். உங்களோட புக்கை வந்து இதுல வந்து விளங்கப்படுத்துறது பெருசா ஒரு பாயிண்ட் இல்ல. நீங்க நான் எவ்வளவுதான் சென்றாலும் இதுல நீங்க வந்து என்ன செஞ்சுக்கணும்? அந்த விட்டமினை உங்களுக்கு விட்டமின் வந்து நீங்க பாடமாக்கி ஈக்கலாட்டி அது உங்களுக்கு என்ன செய்யாது? அது
என்ன ஆன்சர் எழுதல சரியா. அப்ப இதெல்லாம் பாடமாக கொண்ட விஷயம் சரியா. அப்ப சயின்ஸ்ல இந்த இந்த உயிரியலுக்குரிய பகுதி வந்து கொஞ்சம் பாடமாக்குற விஷயங்கள் இருக்கிறாங்க. மத்த ரெண்டு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல வந்து நிறைய விஷயங்களுக்கு என்ன செய்யலாம் விலங்கு எடுத்துக்கொண்டு செஞ்சு கொண்டு போகலாம் சரியா. ஓகே, இப்போ நாங்க விட்டமினை பார்த்துக்கோம். நான் புக்ல இருக்கிறேன் சரியா. என்னென்றால் விட்டமின் இப்ப கேட்டிக்கிற இந்த செவ்வென்பு மச்சை சரியா. அப்ப செவ்வென்பு மச்சை உற்பத்திக்கு காரணமானது எந்த விட்டமின் என்றால் எந்த விட்டமின்? விட்டமின் பி. பாருங்க, செவ்வென்பு மச்சையின் உருவாக்கம் சரியா. செவ்வம் மச்சையிட உருவாக்கத்துக்கு சரியா. இது ஆக முக்கியமான பாயிண்ட் என்று நான் சொல்ல மாட்டேன், அப்போ கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் சரியா. அப்ப இதே விட முக்கியமான பாயிண்ட் தான் என்ன, இந்த விட்டமின் பியால பெரி என்ன நோய் வாரன்ற விஷயம் சரியா. அப்ப சரி, இந்த விஷயமும் சரிதானே. இப்ப நான் பார்ப்போம் உங்களுக்கு இந்த விட்டமின் பி வந்து அவ்வளவு பழக்கம் இல்லாட்டியும் கடைசிக்கு சந்திக்கிறதால நீங்க சில நேரம் புக்ல பார்க்காம இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யலாம், இன்னும் ஆன்சருக்கு போகலாம். என்றால் விட்டமின் ஏ பழக்கப்பட்டவர் ஏன் வளமையா வீட்டுலயும் சொல்றாங்க விட்டமின் ஏ சாப்பிடுவோம் கண்ணு நல்லம் அப்படின்னு சொல்லி. அப்ப அப்ப என்ன விஷயம், விட்டமின் ஏ என்ற கண்ணோட சம்பந்தப்பட்டதா சரியா. விட்டமின் சி உங்களுக்கு தெரியும், விட்டமின் சி அண்ட் ஸ்கேவி. விட்டமின் சி ஸ்கேவி, அதாவது அதை யாபம் வச்சு கொள்றதுக்கு சொல்லி தந்து இருந்தானே விட்டமின் சி ஸ்கேவி சரியா. அதே அந்த சவுண்ட் வருது சி ஸ்கேவி சரியா. அப்ப அதுல இருந்து உங்களுக்கு என்ன சொல்லலாம், சி வந்து ஸ்கேவி என்றது என்னன்னா எங்க முரசில இருந்து பல்லில் இருக்கிற முரசில இருந்து இரத்தம் வர்றது சரியா, குருதி வர்றது. அப்ப அதுல வந்து விட்டமின் சி. அப்ப அதை வச்சு என்ன செய்யலாம், அது எதோட சம்மந்தப்பட்டது, முரசோட சரியா. விட்டமின் கே எடுத்தோம்னா குருதி உறைதலோட சம்மந்தப்பட்டது. ஆகவே இந்த மூணும் எங்களுக்கு தெரியும் என்றாலும் என்ன செய்யலாம், அந்த மூணும் ஷுவரா தெரியும்னா எங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த மூணு வரையிலான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணா எங்களுக்கு விட்டமின் பிக்கு நேரடியா போக மேலும், இல்லாட்டி உங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும், விட்டமின் பியை பத்தி தெரிஞ்சே இருக்கணும் சரி. இப்ப நாங்க அடுத்தது போவோம் 12வது கொஸ்டின் சரியா. 12வது கொஸ்டினை பார்த்தோம்னா உலர் பனிக்கட்டி தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் வாயு யாது சரியா. அப்ப இதுக்கு நேரடியா நாங்க ஆன்சர் போக முன்னுக்கு இது என்ன செல்லும், இது வந்து நீங்க பாடமாயிக்கணும் அப்ப நேரடியாக நீங்க ஆன்சர் போங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் சரியா. அப்ப நாங்க இந்த உலர் பனிக்கட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த உலர் பனிக்கட்டி என்றது பனிக்கட்டி அல்ல, நார்மலா நாங்க பார்க்கிற பனிக்கட்டி அல்ல. நான் எங்களுக்கு தெரிஞ்ச பனிக்கட்டி என்ன, பனிக்கட்டி என்றது நீர்ல இருந்து உருவாக்குற நீர்ந்த திண்மணியில தான் என்ன செல்றோம், பனிக்கட்டி என்று செல்றோம் சரி. ஆனா இந்த உலர் பனிக்கட்டி ட்ரை ஐஸ் செல்றது என்னென்றால் இந்த கார்பனீரொட்சைடு இருக்கிறானே, இந்த கார்பனீரொட்சைடு வாயுவா தானே இருக்கும். அது அந்த கார்பனீரொட்சைடு வாயுவை வந்து நாங்க திண்மமா திண்மமாக்கினால் அதுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம், உலர் பனிக்கட்டின்னு சொல்றோம் சரியா. அப்ப இந்த பாயிண்ட் உங்களோட புக்ல எங்க இருக்கும்டா, கார்பனீரொட்சைடு வாயு தயாரிப்புல கார்பனீரொட்சைடு பயன்பாடுகளை கீழே எதை தந்திப்பான், இந்த உலர் பனிக்கட்டி தயாரிப்புன்னு தந்திப்பான். அதாவது எப்படியும் தயாரிக்கப்படுது என்றால் இந்த கார்பனீரொட்சைடு வாயு வந்து திண்மமாக்குற சரியா. இந்த கார்பனீரொட்சைடு வாயோட திண்ம நிலையத்தை என்னன்னு சொல்றோம், கார்பனீரொட்சைடு உலர் பனிக்கட்டின்னு சொல்றோம் சரியா. அப்ப ஏன் இப்படி தயாரிக்கிறேன், உலர் பனிக்கட்டி ஏன் தயாரிக்கணும் என்றால் இந்த உலர் பனிக்கட்டி வந்து நாங்க நார்மலா பாக்குற நீரால வர பனிக்கட்டிக்கிறானே அந்த பனிக்கட்டி நீங்க சும்மா வெளியில வச்சா என்ன செஞ்சிடும், குயிக்கா என்ன செய்யும், உருகிடும் சரியா. நார்மல் எங்களோட வெப்பநிலையில அது உருகி தண்ணியா பெய்திருந்தானே சரி. ஆனா இந்த உலர் பனிக்கட்டி எடுத்துக்கோண்டா ஐஸா இருக்கும். ஆனால் உருகத்துக்கு என்ன செய்யும், நிறைய டைம் எடுக்கும், கட்டியாவே இருக்கும். மிச்ச நேரத்துக்கு என்ன செய்யும், அது மிச்ச காலத்தையும் என்ன செய்யும், கட்டியாவே இருக்கும் சரியா. அதுதான் என்ன இந்த உலர் பனிக்கட்டி இது ஸ்பெஷல். இப்போ உங்களுக்கு இப்ப கெஸ் பண்ணிலும் உலர் பனிக்கட்டி முக்கியத்துவம் இருக்கா இல்லையா, இருக்கு. ஏன் எங்களுக்கு இப்ப நாங்க ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு சரியா, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்ப சொல்லி எங்களுக்கு வந்து நார்மல் ஐஸ்ல போட்டு எங்களுக்கு இங்க நாங்க எங்களோட ஊர்களுக்குள்ள வந்து நாங்க மீன்கள் அனுப்புறோம்னா ஐஸ்ல போட்டு சரி அந்த சும்மா நார்மலா ஐஸ் சரியா. இப்ப ஆனா வந்து நீங்க இதுகள் எடுத்துக்கொண்டால் உலர் பனிக்கட்டியை தான் என்ன செய்யறோம், ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு இறக்குமதி ஏற்றுமதியை செய்யக்குள்ள வந்து உலர் பனிக்கட்டி யூஸ் பண்ணா எங்களுக்கு என்ன செய்யலாம், அது உருகாம இருக்கிற இது கூட சரியா. ஆகவே உலர் பனிக்கட்டி என்றத வந்து என்னென்றால் CO2 வாயு சரியா, அதை தயாரிக்கிறது பயன்படுறது வந்து CO2 வாயு, அதாவது CO2 வாயு திண்மநிலை தான் உலர் பனிக்கட்டி. ஓகே, இப்ப நாங்க அடுத்து வந்து 13வது கேள்விக்கு வருவோம் சரியா. 13வது கேள்வி எடுத்துக்கொண்டால் சரியா. அப்ப 13வது கேள்வியை பாருங்க, இங்க ஒரு பொருளை வந்து ஒரு விக்டராஸ்ல வெறும் வழியில வச்சு நிறுத்திக்கிறான் சரியா. அப்ப அந்த என்ன செய்யும், அந்த பொருளோட உண்மையான நிறைய காட்டும், உண்மையா எவ்வளவு பாரமடி சொல்லி சரியா. அது எவ்வளவு ஆயிக்கும், 50 நியூட்டன் தான் இயக்குதான். ஓகே, பொருள் 50 நியூட்டன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து என்ன செய்யலாம், அதை வந்து மெதுவா நாங்க என்ன செய்யலாம், ஒரு இது ஒன்றுக்குள்ள அமிழ்க்கிறோம். இதுக்குள்ள ஒரு முகவை ஒன்றுக்குள்ள நீரை நிரப்பி இந்த அளவுக்கு தூரத்துக்கு நீரை நிரப்பி இந்த இடத்துல என்ன செய்யற, துளையை போட்டு வச்சுக்கிறேன் சரியா. அப்பதான் என்ன செய்யும், இந்த பொருளை போடுறதால தண்ணியிலே சரி மாற்றம் வந்தா அது இதுக்குள்ள வாரத்துல எங்களுக்கு என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சு கொள்ளலாம். மறுபடியும் இந்த அளவு மட்டம்பரங்கன்னு என்ன செய்யும், தண்ணியை நிரப்பிட்டு என்ன செய்யறோம், இந்த நாங்க 50 நீட்டர் அளந்தது தானே பொருள் உண்மையான நிறைய, அந்த பொருளை அப்படியே இறக்குறோம். இதை அப்படியே கொண்டு வந்து இதுக்குள்ள இறக்குறோம்.
இறக்கக்குள்ள ஃபுல்லா அமிழ்த்தினோ போறது சரியா, முற்றாக அமிழ்ந்த பிறகு இது எவ்வளவு காட்டுதுன்னா 30 நியூட்டனா காட்டிக்கும் நிக்குதாம் சரியா. அதே போல வெளியில வந்து இது உள்ள இதன்னும் போது நீங்க பிராக்டிகலா கண்டிக்கும் என்ன செய்யும், எங்களால ஒட்டுவா தண்ணி வரும் சரியா. ஆனால் இதுக்குரிய சயின்ஸ் என்னன்னு சொல்லி நாங்க இப்ப என்னன்னு சொல்லி பார்ப்போம் சரியா. இதுல சயின்ஸ் என்னன்னு இப்ப என்ன விஷயம், ஒரு பொருள் வந்து நீருக்குள்ள ஈக்க செல்லைக்கு, ஒரு பொருள் வந்து நீருக்குள்ள இருக்க செல்லைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு பொருள் எப்பயுமே என்னதாகிக்கும் நிற்கும், பொருளுக்கு ஒரு பாரம் ஒண்டிக்கும் தானே, நிறை ஒண்டிக்கும், பொருளுக்கு கட்டாயம் நிறை ஒண்டிக்கும், அதாவது புவியீர்ப்பு மையத்துல தொழிற்படும் கீழ் நோக்கி என்று சொல்லி பாத்திக்கிறோம் சரியா. அப்ப இங்கேயும் தண்ணிக்குள்ள போட்டோ அப்புறம் அதுக்கு நிறை ஈக்குமா இல்லையா, நிறை ஈக்கும் சரியா. ஆனால் அந்த நிறை 50 நியூட்டனா ஈக்குமா, அதுதான் இல்லை, அதுதான் இங்க இல்ல சரியா. என்ன விஷயம் நடக்கும் என்றால் வழியில 50 நியூட்டனா ஈக்குது, ஆனா நீருக்குள்ள 50 நியூட்டனா இருக்காது. என்ன நடக்கும் என்றால் இந்த பொருள்ல வந்து நீருக்குள்ள அமைத்த சிலைக்கு நீர் என்ன செய்யும் என்றால் ஒரு எதிராக நீரும் என்ன செய்யும், ஒரு விஷய பாவிக்கும் சரியா. நீரும் என்ன செய்யும், ஒரு எதிர் விஷய பாவிக்கும், மேல் நோக்கினதான் இருக்கும் சரியா. நிறை கீழ் நோக்கி, நிறை அந்த பொருளோட நிறை வந்து நீரை கீழ் நோக்கி தள்ள ஒவ்வொரு தாக்கத்துக்கும் சமணம் எதிர்மான மறுதாக்கம் உண்டு. ஆகவே இந்த நீர் என்ன செய்யும், அந்த இதுக்கு இது என்ன செய்யும், அந்த என்ன செய்யும் 50 நியூட்டன் தள்ளினா நீர் என்ன செய்யும், அதுக்கு ஏழுமான அளவுக்கு மேல தள்ள பார்க்கும் சரியா. அப்ப அந்த அப்படி மேலே தள்ளின வார விஷயம் என்னன்னு சொல்றோம், அதை மேலுதைப்புன்னு சொல்றோம். அதாவது ஒரு திரவத்துக்கு ஒரு பொருளை நீங்க அமைத்த போல அந்த திரவத்தால அந்த பொருளுடைய மேல தாக்குகின்ற நிலைக்குத்து மேல் நோக்கின விஷயம் தான் என்ன மேலுதைப்புன்னு சொல்றோம் சரியானே. அப்ப இந்த மேலுதைப்பு வந்து அதோட நிறையிட சரியா, அதோட நிறையிட திசைக்கு எப்படி நீங்க எதிரா இருக்குது சரியா பாருங்க. இப்ப இதால என்ன செய்யும், நீங்க கண்டியும் நீங்க இத ஃபீல் பண்ணிக்கும் ஒரு பொருளை நீங்க கையில பிடிச்சுக்கோ நிக்கிற நேரடியா 50 நியூட்டன் பொருளை, அதே பொருளை நீங்க தண்ணிக்குள்ள அமிழ்த்தி பிடிச்சுக்கோ நிக்கிற. அப்ப அந்த டைமுக்கு தண்ணிக்குள்ள ஈக்க கொள்ள, அதாவது எங்க நாங்க வாளிக்கு தண்ணி எடுக்க செல்லையும் நீருக்குள்ள வச்சு அந்த அதே வாளியை நீங்க பிடிச்சா உங்களுக்கு அந்த வாளியை விட குறைவான ஒரு பாரத்தை தான் நீங்க உணரக்கூடியதா இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்றால் உங்களோட கைக்கு ஃபுல் பாரத்தையும் கொடுக்காம ஒரு பகுதி பாரத்தை யார் எடுத்துக்கொண்ட, இந்த மேலுதைப்பு எடுத்துக்கொண்ட, அதால உங்களுக்கு என்ன செய்யுது, அவ்வளவு பாரமும் உங்களுக்கு ஃபீல் ஆகுது இல்ல சரியா. அதுதான் அங்க நடக்கிற விஷயம். இப்ப விளங்கிட்டானே. இப்ப நீங்க வந்து இதை பத்தி ஏற்கனவே நீங்க கேள்விப்பட்டே இல்லாம இருக்கலாம், இந்த படிக்காதவங்களாம் கேளும் இந்த விஷயம் சரி. அப்பவும் இப்ப நான் சென்னை வந்து ஆகவும் எளிமையான முறையில உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அப்ப இதை வச்சு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளறதுக்கு எளிமைன்னு நினைக்கிறேன் சரியா. அப்ப ஓகே, அப்ப ரைட். அப்ப அடுத்த விஷயம் என்னென்றால் மேலுதைப்பால் என்ன செய்யும், இது உண்மையான நிறை என்ன செய்யும், உண்மையான நிறை விட குறைவான நிறை தான் வரப்போறது சரியா. இப்ப அந்த உணரப்படுற நிறை தான் என்ன, இந்த தராசு காட்டிக்கும் நிக்குது. இப்ப நான் மேலால கையில பிடிச்சுக்கோ நிக்கிறேன் இந்த மாதிரி. அப்ப என்ன செய்யும், அது நிறைய விட குறைவானதான் காட்டும். அப்ப இந்த 30 நீட்டனைத்தான் இது காட்டிக்கோ நிக்குது என்றால், 30 நீட்டனைத்தான் இந்த தராசு காட்டிக்கோ நிக்குது என்றால், இந்த தராசு இந்த 50 நியூட்டன்ல எவ்வளவு தாங்கிக்கோ நிக்குது, 30 நியூட்டன். அப்ப பேலன்ஸ் ஆகிக்கிற அந்த 20 நியூட்டன் பொருளோட 20 நியூட்டன் எங்க பேசிக்கும், இந்த முகவைக்குள்ள பேசிக்குமா இல்லையா. என்ன செஞ்சிக்கும், இந்த தண்ணிக்குள்ள போட்டோன்னே தண்ணி என்ன செய்யும், இந்த போட்டோன்னே தள்ளிக்கும் இந்த பொருளை தள்ளத்துக்கு தண்ணி தள்ள கொள்ள சரியா. அந்த வெளியேற நீர்த இது வந்து எதை தரும் உங்களுக்கு, மேலுதைப்பை தரும் சரியா. அது எப்படி நீங்க மேலுதைப்பை தரும்னு சொல்லி நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டால் என்ன விஷயம், உங்களோட புக்ல நீங்க பேசி எதை பார்க்கணும், ஆர்க்கிமிடிஸின் விதி. ஆர்க்கிமிடிஸின் விதி என்ன சொல்றேன்டால், இப்போ உங்களுக்கு அந்த விதியை நான் ரீட் பண்ணினோன்னு உங்களுக்கு இதா விஷயம் அப்போ ஓகேன்னு சொல்லி வந்துருக்கேன் சரியா. பாருங்க, ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு இங்க நான் காட்டிக்கிறேன், உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன் சரி. ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு என்ன சொல்றேன்டால், பொருள் ஒன்றை வந்து ஒரு பாய்மம் ஒன்று அதாவது திரவம் என்று எடுத்துக்கொள்ளலாம், பகுதியாக அல்லது முற்றாக பகுதியாக்கலாம் அல்லது முழுமையாக அமிழ்த்தப்பட கொள்ள அதன் மீது தாக்கும் மேலுதைப்பு சரியானே. மேலுதைப்பு எதென்றால் அந்த பொருளால இடம்பெயர்க்கப்படுற பாய்மத்தின் நிறை திரவத்தின் நிறைக்கு சமனாகும். இந்த பாயிண்ட பார்த்துக்கொண்டா. இப்ப மேலுதைப்புன்றது எப்படி இருக்கும், ஒரு பொருளை அமிழ்த்த கொள்ள முற்றாக அல்லது பகுதியை அமிழ்த்த கொள்ள மேலுதைப்பு எப்படி காணலாம், அந்த பொருளால இடம்பெயர்க்கப்பட்ட திரவத்திட பாரத்தை அளக்கிறதன் மூலம் அந்த பாரத்தை அந்த வெளியேறின அந்த திரவத்திட நிறதான் அந்த மேலுதைப்பு சரிதானே இந்த விஷயம். ஆகவே இதுல இருந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கலும் முகவையில் உள்ள நீரின் நிறை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டால் முகவையில என்ன நிறைக்கும், மேலுதைப்புக்கான நிறைக்கும். இங்க மேலுதைப்பு எவ்வளவு ஆகி கொண்டிருக்கும், 20 நியூட்டன். அது விளங்கிட்டா, பொருளை அமிழ்த்திறன் திரவத்துக்குள்ள அந்த பொருளோட நிறை 50 நியூட்டன், அதுக்கு எதிராக நீர் கொடுக்கும், நீர் கொடுத்துட்டு பேலன்ஸ் ஆனது தான் தராசு காட்டிக்கும் நிற்கும், அதுதான் 30 நியூட்டன்.
ஆகவே மேலுதைப்பு எவ்வளவு எடுத்திக்கும் 20 நியூட்டன் எடுத்திக்கும். ஆகவே அது வந்து வெளியேறின நீருக்கு சமனாக இருக்கும். அதுதானே விஷயம். ஆகவே முகவையில் உள்ள நீரின் நிறை எவ்வளவுன்னு கேட்டா மேலுதைப்பு நீங்க கண்டுபிடிச்சிட்டானே அந்த மேலுதைப்பு உரிய ஆன்சர் சரியான. அப்ப 13வது முதலாவது. அடுத்த 14வது கேள்வியை பாருங்க. தாவர கலச்சுவரின் பிரதான ஆக்கக்கூறு எது? சரியானே. பிரதான ஆக்கக்கூறு எதுன்னு கேட்டிருக்கிறேன். அப்ப உங்களுக்கு தெரியும் கலச்சுவர், தாவரத்துல கலச்சுவர்ல எது இருக்கிறது? செல்லுலோசு. சரியா, இது வந்து தெரிஞ்ச விஷயம். சரியா, இப்ப என்ன விஷயம் என்றால் தாவர கலச்சுவர்ல செல்லுலோசும் நீக்கும், அரை செல்லுலோசும் நீக்கும், பெக்டினலும் நீக்கும். சரியா, ஆனா அரை செல்லுலோஸ், அரை செல்லுலோஸ், பெக்டின் இந்த 3 பேரும் நீக்கும். ஆனால் உங்கள்ட்ட கேட்ட கேள்வி முக்கியமாவதா நீங்க என்ன சொல்ல என்றால் பிரதானமானது. பிரதானமானது என்றால் ஆகக்கூட அல்லது மெயினாக யார் இருக்கிறால் யாரு? செல்லுலோசு. சரியா, அரை செல்லுலோஸ் பெக்டின் எல்லாம் இருக்கும், ஆனா இதை விட குறைவா தான் இருக்கும். ஆனா செல்லுலோஸ் தான் அதிகமா இருக்கும், மெயினாக இருக்க போறது. சரியா, ஹைட்ரன் என்றது யார கலச்சுவர்ல இருக்கும் என்றால் எதிர கலச்சுவர்ல இருக்கும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. பங்கசுக்களோட கலச்சுவர் வந்து ஹைட்ரினால் ஆனதா இருக்கும். சரியா, இப்ப விலங்கிட கலச்சுவர் எதால் ஆனது? விலங்குக்கு கலச்சுவரே இல்லை, ஆகவே விலங்கிட கலச்சுவர் எதால் ஆனதுன்னு கேட்கலுமா? இயலாது. சரியா, அப்ப அதெல்லாம் கிளியரா இருக்கணும். சரியானே. அப்போ ஓகே, 15வது கேள்வி பார்ப்போம். சரியா, 15வது கேள்வி என்னென்றால் பின்வரும் இரசாயன தாக்கங்களில் ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கமாக அமையாதது. சரியா, ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கமாக அமையாதது எதனா கேட்டிருக்கிறேன். சரியா, உங்களுக்கு தெரியும் ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் என்றால் என்னென்றால் உதாரணத்துக்கு ஏயும் பிசி என்ற சேர்வை ஒரு மூலகம், இது ஒரு சேர்வைன்னு வச்சுக்கொள்வோமே. சரியா, இக செல்லைக்கு இந்த ஏ என்றது பிசி என்று இருக்கிறது. என்ன விஷயம் என்றால் இந்த ஏ என்றது பொதுவாக நேர் அயனை உருவாக்கக்கூடியவர் ஆயிப்பாரு, இவரு பிளஸ் ஆயிப்பாரு, இவரு மைனஸ் ஆயிப்பாரு. இந்த ஏ வந்து என்ன செய்வார் என்றால் இந்த பிய வந்து அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு இவர் அந்த இடத்துல வந்து நிற்பாரு. சரியா, அதாவது உங்களுக்கு விளைவுல என்ன கிடைக்கும் என்றால் பி வந்து வெளியேறின பியும் இந்த ஏ வந்து யாரோட ஜாயிண்ட் ஆகிப்பாரு? சியோட சேர்ந்து இருப்பாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை தான் நாங்க என்ன சொல்றோம்? ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் என்று சொல்றோம். சரியா, ஒன்றில் இருக்கிற இடம்பெயர்த்து அவர் அந்த இடத்துக்கு வாருது. சரியா, இப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த ஐடி இப்ப சொன்ன ஐடியா வச்சுக்கொண்டு இதை பார்க்கலாம். சரியா, அப்ப என்ன விஷயம்? மெக்னீசியம் செப்பு சல்பேட் MgSO4 பாருங்க, சியு என்ற இடத்துல எம்ஜி வராரு. ஆகவே இங்க ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் தான் நடக்குது. சரி, ரெண்டாவது பாருங்க MgHCl, H இருக்கிற இடத்துல எம்ஜி வராரு, H வெளியில போறாரு. ஓகே, KBrCl2 பாருங்க என்ன நடக்குதுண்டு. கே என்ன செய்யறாரு? இங்கேக்கு வராரு. சரியா, கே இங்கேக்கு வராரு, KCl. சரியா, இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. சரியா, அப்ப இவரோட வந்து சேர பிஆர் என்ன செய்யுது? தனியே போறாரு. சரியா, ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். ஒற்றை இடப்பெயர்ச்சினா என்ன? ஒருத்தர் இடம்பெயர்றாரு பாருங்க, இவரு இடம்பெயர்ந்துட்டாரு பாருங்க, இந்த இடத்துல இருந்து இவர் இடம்பெயர்ந்துட்டாரு. ஆகவே இது என்ன செஞ்சுக்க? ஒற்றை தன் இடம்பெயர்ந்தது. ஆகவே ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். சரியானே, ஆகவே இதுவும் என்ன? ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். இங்க பாருங்க கல்சியம் என்ன செய்யறாருன்னா இந்த இடத்துக்கு போறாரு பாருங்க, கல்சியம் கார்பனேட் இந்த இடத்துக்கு போறாரு. அதே போல சோடியம் என்ன செய்யறாரு? இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. சரியா, அப்ப இங்க இது இடப்பெயர்ச்சி தாக்கமா இல்லையா? இடப்பெயர்ச்சி தாக்கம், ஆனா ஒற்றையா இல்ல. இது என்ன? இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். அப்ப இதுல வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் அல்லாதானே கேட்டிருக்கிற அமையாதது. ஆகவே எத்தனாவது ஆன்சர் வரும்? இங்கேக்கு 15வது கேள்விக்கு 4வது ஆன்சர் வரும். சரியா, அப்ப இதோட வந்து நாங்க எங்கட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வோம். சரியா, அப்ப சரி டவுட்ஸ் இருந்தால் கீழே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, இன்ஷால்லா நான் இது ரிப்ளை பண்றேன். என்னோட கிளாஸுக்கு விருப்பமா நான் உங்களுக்கு ஜாயின் ஆகிறதுக்கு ஏழும். அப்ப அதோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்ல போட்டிக்கிறேன். சரியா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து எழுதிக்கிறேன் டீடைல்ஸ் வந்து. டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். சரியா, நாங்க வந்து அடுத்த வீடியோல வந்து எங்களோட அடுத்த பேலன்ஸ் ஆகிக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம். சரியா, அப்ப இந்த வீடியோ இந்த ஜூம் செஷனை வந்து நாங்க இந்த 15 கேள்விகளோட முடிப்போம். சரியா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்.